ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, ஒரு 10 வத்தல், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், இது மசால் பொடி, கொஞ்சம் சீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை, கொஞ்சம் வெந்தயம், ஒரு பூண்டு ஒரு 10 பூண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி ஊற வச்சிருக்கிறோம். இது ஃபுல்லாக மசாலா ஐட்டம். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடாயில் ஒன்றா போடுங்க. ஃபஸ்ட்டு மிளகு போடுறேன். எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், அப்படியே சும்மா வறுத்துக்கலாம். கிராம்பு, வெந்தயம், இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்து சீரகம், பட்டை, சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ மசாலாவுக்கு நம்ம வதக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வத்தல் போட்டுக்கோங்க. இப்போ வத்தல் காஞ்சிடுச்சு. அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணுறதுக்கு. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் இதோடு சேர்த்து அந்த முந்திரி பருப்பையும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சிடலாம். இப்போ ஆனியன் லைட்டாக வதங்கிடுச்சு. அதோடு சேர்த்து ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. நம்ம ஃபஸ்ட்டு அந்த வாசனை பொருள்கள்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மசால் பொடி போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலா பொடி கூட போட்டுக்கலாம். நான் வீட்டு மசாலா பொடியே போடுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் நல்லா வெந்துடும் சிக்கன் வந்துட்டு. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். இப்போ 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. அதுக்கு இந்த விசில் போன பிறகு திறந்து பாருங்கள். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை.